நம்ம வந்து இப்போ தேர்டு டாபிக் பார்க்கலாம். முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அப்புறம் மேக்கிங் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து தேர்டு வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். 1950 நம்ம வந்து அதை வந்து நடைமுறை கொண்டு வந்தாலும் காலத்துக்கு ஏற்ப வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க இல்லையா, அது வந்து அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு போவாங்க. இப்போ வந்து என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ இதான் முதல் தடவை அமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க. எந்த வருஷம் அது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதை மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட்டு அது வந்து எப்போ நடந்துச்சுன்னா, எந்த வருஷம்னா 1976. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரியா? இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி எந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம் அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் நிறையா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா, 1973 கேசவானந்த பாரதி கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஷுட் நாட் பி அமெண்ட், அது வந்து சேஞ்ச் ஆகாமல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் அமெண்ட்மெண்ட் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் எதுவுமே சொல்லப்படலை. இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது அந்த அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது ஜட்ஜ் என்னென்னா கேசஸ் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை வந்து இது பண்ணி இது வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்படி பண்ணி தான் இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜென்ரலாக என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அந்த ரொம்ப அந்த இது மாறுச்சு அப்படின்னா வந்து அது வந்து இஷ்யூ ஆகும். சரியா? அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பிரியம்பிள் கூட வந்து முன்னாடி 1960 பெர்பரி கேஸில் வந்து 1960 பெர்பரி கேஸில் வந்து இட் இஸ் நாட், பிரியம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து என்ன, அதை வந்து அமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். 1960 வந்து அந்த பெர்பரி கேஸில் பிரியம்பிள் கான்ஸ்டியூஷனோட பகுதி இல்லைன்னு சொல்லனால பிரியம்பிள் வந்து அமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1973 கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பழைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணிவிட்டு பிரியம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ஷன் 2 வந்துடுது. அது வந்து எந்த ப்ரொவிஷன் கொடுக்குது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 368 தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுக்குது. அதில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அது மாதிரி நிறையா இது இருக்குது. சரி, அதில் ஒரு ப்ரொசீஜர்ஸ், செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், எதுக்கு என்ன மெஜாரிட்டியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிரியம்பிள் வந்து அப்படி சொன்னதுனால தான் 1976 இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் பிரியம்பிளும் கூட அமெண்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பிரியம்பிள் படிக்கும்போது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அதில் என்ன வார்த்தைகள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு. அது வந்து நிறையா டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னென்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த டைமில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போது அடுத்து வந்து ஃபீச்சர்ஸு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லென்த்தி. அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன், எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதே யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டபுள் டிஜிட்டில் தான் இருக்குது. நம்மளா இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அதான் லென்த்தியஸ்ட்டு அண்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதே யூகே வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனு, நம்மளது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். யூஎஸும் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குன்றது இந்த பார்த்து 470 25/12. அடுத்து செகண்ட் பார்த்தோன்னா, வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷன். இதில் குறிப்பாக இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து கேட்பாங்க. ஸ்ட்ரக்சரல் பார்ட்டு எங்கேருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான். அது பேசிக்ஸ், அதோட என்ன சொல்கிறது, அந்த முக்கால்வாசி இது ஃபுல்லாக அங்கேருந்தே வந்துடும். 1935 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 1930 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3 ரவுண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1933 ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பர் படி தான் என்னென்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, எனாக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 1935 ஆக்ட்லேயே நிறையா ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, இப்படிலாம் இருக்கலாம், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் தான் வந்து என்ன சொன்னால் ஃபிலாசபிக்கல் பார்ட்டு, அது வந்து யூஎஸ்ஏலேருந்து. ஓகேவா? யூஎஸ்ஏ அண்ட் ஐரிஷ்னால் என்ன, டிபிஎஸ்பிங்கிறது ஐரிஷ்லேருந்து வந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு யூஎஸ்ஏ,
பட் ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் ஓகே நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிரிட்டன்ட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட்டு, அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டு, ஃபிலாசபிக்கல் பார்ட், அவ்வளோதான். ஓகே. அடுத்து தேர்டு blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. அப்படின்னா என்னென்னா, ரிஜிட்னா என்ன, ரொம்ப இதாக இருக்கிறது. ஆமாம், ரிஜிடிட்டினா சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப இதாக இருக்கிறது. ஃப்ளெக்சிபிள்னா வந்து நம்ம சீக்கிரமாக அதை வந்து பண்ண முடியும் எதுனாலும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அதான் ஃப்ளெக்சிபிள். அதாவது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, 50க்கு மேலே இருந்தாலே சிம்பிள் மெஜாரிட்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அப்படி சிம்பிள் மெஜாரிட்டி போட்டோன்னா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ரிஜிடிட்டினா அந்த அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுறது, கொஞ்சம் கடுமையாக்குறது. அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக்குறது. அது 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 என்ன சொல்கிறாங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ளெக்சிபிளாகவும் கிடையாது, ரிஜிடிட்டியும் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி. அதுக்கு தான் வந்து என்ன, ஃப்ளெக்சிபிளாக சிம்பிள் மெஜாரிட்டி போட்டலாம். பட் அப்போ ரிஜிடிட்டினா என்ன, ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு. அப்படின்னா என்னென்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டி எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்கலாம். பட் ஜென்ரிக்காக அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா உள்ளே வந்து என்ன, அதுக்கெல்லாம் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்லேயும் தனியாக படிக்கலாம். பட்டு இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னென்னா, அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸில் 50+1 ஸ்டேட்ஸு, அந்த 50% மோர் போகணும். இப்போ 30 ஸ்டேட்னா 15+1 என்ன 16 வந்துருதா, பாதினா வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ 16 ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலாங்கிறது அர்த்தம். அப்போ வந்து இது வந்து வேலிடிட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மெஜாரிட்டி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அது வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இருக்கணும், எதெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பண்ணிக்கலாம், இல்லை எதெல்லாம் வந்து இந்த தேர்ட் க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா. ஸோ இதிலெல்லாம் வந்து எந்தெந்த ப்ரொவிஷன் எதுக்குள்ளே வரணும்னு சொல்லி அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த ப்ரொவிஷன் அவங்க வந்து ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த மெஜாரிட்டி படி தான் அவங்க வந்து போட்டு பாஸ் பண்ணி தான் அவங்க அதனால அதை மாற்ற முடியும். புரியுதா? இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து சிம்பிளாக புரியுது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் ப்ளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல. ஆமாம், அது மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ஆர்டிக்கலில், அதாவது கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். பட் எந்தெந்த இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே இருந்து போதும் அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ராஜ்யசபா ரிலேட்டட் திங்கை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு மொத்தம் 7 தான் இருக்குது. அந்த 7 மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். சரியா? அதில் ஒன்று வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் இந்த பார்லிமெண்ட்டு. அப்போ அந்த காம்போசிஷன் ஸ்ட்ரக்சரை மாற்றணும், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, ஏன்னா ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அது ராஜ்யசபாவில் யார் இருக்கா, ஸ்டேட்ஸ் தானே இருக்காங்க. அப்போது ஸ்டேட்டோட பங்களிப்பு அதில் இருக்கு இல்லையா. அப்போது டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு ரூலிங்க்கு ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா அவங்க வந்து பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க மெஜாரிட்டி அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ சிம்பிளாக இருந்தால் டக்குன்னு உடனே பாஸ் ஆயிரும். அதுக்காக தான் அது வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் இந்த பார்லிமெண்ட்டை மாற்றணுன்னாலே இவங்க ஏன் கொண்டு வராங்கன்னா, இப்போ ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்டும் வந்து பெர்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே வரும்னா, எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் சொல்லிடுவாங்க, இந்த இது இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை அப்ரூவ் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டுக்கு என்ன விருப்பமோ அவங்களோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அந்தந்த ஸ்டேட்டு. இப்போது மொத்தம் 30 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோ. மொத்தம் 15+1 16 ஸ்டேட்ஸு. அந்த அவங்க பண்ண அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண பில்லை அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறிடும். புரியுதா? ஸோ இப்போ 15க்கு கீழே அதாவது 50% கிராஸ் பண்ணணும். அதான் ஹாஃப் ராட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸு. இப்போது கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த இது வந்து பில் வந்து பாஸ் ஆகாது. ஓகேவா? அப்படியே வந்து இதாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த ராட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டு. எந்தெந்த மொத்தம் 7 ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 7 ப்ரொவிஷன் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். இப்போ இதே யூனியன் இப்போ இது இருக்குது பாரு. உதாரணத்துக்கு இப்போ சிம்பிள் மெஜாரிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ ஸ்டேட் இருக்கா, நம்ம ஸ்டேட்டோட பவுண்டரியை மாற்றணும்னு வச்சுக்கேன், அது வந்து நம்ம வந்து ஸ்டேட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பார்லிமெண்ட் நினச்சா நம்மளோட ஸ்டேட்டோட பவுண்டரியை மாற்ற முடியும், இல்லை நம்மளோட ஸ்டேட்டோட நேமை கூட சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி போட்டாலே போதும்.
பட் ஆனால் அவங்க ஜென்ரிக்காக நம்ம ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டியூஷனோட இதுதான். அவங்க வந்து ஸ்டேட்டு வந்து பெர்மிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் அது ஃபைனல் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் ஆனால் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்படி தான் பிரிஞ்சது தான் வந்து ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானாவும். சரியா? அது வந்து யூனியன் ஸ்டேட்டு அந்த இதெல்லாம் நம்ம அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ சிம்பிள் மெஜாரிட்டிக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த ப்ரொவிஷன் வந்து என்னென்னா இதில் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து தேர்ட் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸு. ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன? நம்ம கவர்மெண்ட் என்ன ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானியா? ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா டியூவல் கவர்மெண்ட்டு, சென்டர் இருக்குது, ஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு. அது வந்து ஃபெடரல் ஸ்டேட்ஸ் கிடையாது. இப்போ யூஎஸ் பார்த்தோன்னா யுனைடெட், அது வந்து என்னென்னா ஃபெடரல் ஸ்டேட்ஸு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த அவங்களாம் என்னென்னா ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டு, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சென்டர் நினச்சா டேரெக்டாலாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஸ்டேட்டோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது. இங்கே வந்து என்னதான் அது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு நம்ம சொன்னால் கூட அது வந்து மோரார்லெஸ் அது வந்து என்ன சென்டர் தானே ஹை பவராக இருக்குது. ஸோ அதான் யூனிட்டரியாக தான் இருக்குது, ஒரு யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னதான் ஃபெடரலாக இருந்தால் கூட பட் யூனிட்ரி பயாஸாக இருக்குன்றாங்க. புரியுதா? ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எமினன்ட் பர்சனாலிட்டி சிலர் வந்து என்னென்னா அது கேசி வேர் அப்படிங்கிறவர் வந்து ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட்டுங்கிறாரு. அதே மாதிரி மோரிஸ் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படிங்கிறாங்க. கிரான்வில் ஆஸ்டின் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறாரு. அப்புறம் ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. சரி, இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்து இப்போ இந்த சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஐவர் ஜென்னிங்ஸ்னு ஆப்ஷனில் அப்படி வந்து போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் கேட்பாங்க. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. கிரான்வில் ஆஸ்டின் அது வந்து கொஞ்சம் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். புரியுதா? அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. நம்மளது என்ன பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே. இதே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கிடையாது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படிங்கிறாங்க. இது வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல்னா என்ன அப்படின்னா அது இன்னொரு பேர் தான். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல். இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல், இந்த வெஸ்ட்மின்ஸ்டர்னே என்ன அப்படின்னா இது வந்து யூகேல வந்து ஒரு பேலஸோட பேர். அந்த பேலஸில் தான் அப்போ என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் இப்போ நம்ம எப்படி பார்லிமெண்ட் நடக்குது இதை மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க வந்து இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் கொண்டு வரும்பொழுது அந்த அந்த பேலஸில் தான் வந்து இதை உட்காந்து இந்த மாதிரி வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவாக ஆக்ட் ஆச்சு. அந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் வந்து லெஜிஸ்லேச்சர் நடக்கணும் வைக்கணும், இது இப்படிலாம் அந்த இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எனாக்ட் பண்ணது அந்த இடத்துல தான். அப்போ முன்னாடி அதுதான் அது வந்து என்னென்னா ஸோ அதனால பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் இல்லைன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்மின்ஸ்டர்ன்றது அந்த ஒரு பேலஸ் பேர், அந்த பேலஸில் உட்காந்து அந்த இடத்துல தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. ஸோ அதனால் அது வெஸ்ட்மின்ஸ்டர்னு சொல்கிறாங்க. சரியா? புரியுதா? டவுட் இருக்கா அதுவும்? அடுத்து பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. அடுத்து ஜுடிஷியல் சுப்ரீமசி. என்ன பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டினா பார்லிமெண்ட் ஹேஸ் அ ரைட் டு சேஞ்ச் அந்த அமெண்ட்மெண்ட்டு பாலிசி எனாக்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ சாவர்னிட்டினா என்ன? இறையாண்மை. அந்த பார்லிமெண்ட்டுக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது. சரியா? அவங்களோட அஃபேர்ஸ் அவங்க டீல் பண்ணுவாங்க, அவங்க தான் எனாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் சுப்ரீமசின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜுடிஷியல் சுப்ரீமசின்னு சொல்கிறாங்கன்னா கீவேர்டு என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜுடிஷியரி வந்து இப்போ 3 ஆர்கன்ஸ்னால் என்ன? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஜுடிஷியரி. இது 3 சேர்ந்தது தான் வந்து இது. சரியா? இப்போது லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து சேர்ந்தது. ஜுடிஷியரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த லெஜிஸ்லேச்சரில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த பில்லு வந்து இப்போ எகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷனாக இருக்குன்னு வச்சுக்கேன்.
அப்போ வந்து ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுவோன்னா அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து இது சட்டத்திற்கு புறம்பாக இருக்குது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து வாய்டு பண்ணிடுவாங்க. வாய்டுன்னா என்னென்னா நலிஃபை பண்ணிடுறது, இன்வேலிட் ஆக்கிடுறது. அதுக்கான பவர் வந்து இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்ரி என்னன்னா பார்லிமெண்ட்டு அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அவங்க என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி பண்ணால் இது வந்து பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதுதான் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. இப்போ ஜுடிஷியரியும் தலையிட முடியாது. எப்போ அந்த இதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் படி செயல்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த 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 கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கேன், அப்போ வந்து ஜுடிஷியரி வந்து இன்டர்ஃபியர் ஆகும். அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. அதனால தான் ஜுடிஷியல் சுப்ரீமசி சொல்கிறாங்க. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, அப்போ இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஜுடிஷியல் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு லா இது ஆக்டோ பில் பாஸ் பண்ணும்போது அது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இல்லைன்னா அது வந்து அவங்க ஆமாம் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கும் பொழுது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செயல்படும் பொழுது அவங்க வந்து இதை வந்து நலிஃபை பண்ணிடுவாங்க, ரிவ்யூ பண்ணி. ஸோ அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இதாக தான் பண்ணி ஆகணும் அவங்க எதாக இருந்தாலும். இப்போ ஏன்னா இப்போ ஒரு செக் இல்லைன்னு வச்சுக்கேன், இப்போ அந்த செக் இல்லைன்னா அப்போ அவங்க என்ன இப்போ ஒரு மெஜாரிட்டி மட்டும் வந்துட்டு அப்போ எதை வேணாலும் அவங்க மாற்றிட முடியும் இல்லையா? அப்போ அங்கே ஒரு செக் இருக்கணும்ல, அவங்க வந்து அதை மீறி போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் இது. ஸோ ஒருத்தர் பண்ணுற தப்ப இன்னொருத்தர் மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒருத்தர். அதனால தான் ஜுடிஷியரியை தனியாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டே இருக்கு பாரு, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இப்போது அது இதில் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ தலையிட முடியாது. அதனால தான் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸு கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியரிக்குனே தனி ப்ரொவிஷன்ஸு, அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட்லேருந்து அவங்க டென்யூர்லேருந்து அவங்க சேலரி போகிறதுலேருந்து எல்லாமே தனி. அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பகுதி கிடையாது, அவங்க வந்து இண்டிபெண்ட்டு. அதே மாதிரி இன்டகிரேட்டட்னு சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்டு அது கூட கீழே தான் ஹை கோர்ட் வருது, அது கீழே தான் வந்து சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, செஷன் கோர்ட்ஸு, முன்சிஃபு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இன்டகிரேட்டட் அண்டு இண்டிபெண்ட் தனியாக இருக்காது. சரியா? இதுதான் வந்து இது. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஹியூமன்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், இது உரிமைகள். இது வந்து என்றைக்கு வந்து ஸ்டேட்டுன்னா என்னென்னா கவர்மெண்ட்டு அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக கூட அப்ரோச் பண்ணலாம் ஆர்டிகல் 32 மூலிமா. இதே வந்து ஹை கோர்ட் வந்து ஆர்டிகல் 226 மூலிமா நம்ம ஹை கோர்ட்டை வந்து டைரெக்டாக வந்து இது வந்து நம்ம முறையிட முடியும். அதான் ஜஸ்டிசபிள். அதே மாதிரி நாட் அப்சல்யூட்டு. இந்த வேர்டு இப்போ நம்ம பேசணுன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது இதை பார்க்கலாம். சரியா? மெயினாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க, அவ்வளோதான் போதும். சும்மா ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம ஒரு டாப்பிக்கு நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்கலாம். அதே போல் தான் டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை கொண்டு வந்ததுக்கான மெயின் இது என்னென்னா, இப்போது நம்ம இந்தியா வந்து என்ன வாஸ்ட் இது பட் டைவர்சிஃபைடு, எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இருக்கோம். அப்படின்னும் பொழுது ஒரே விதமான சட்டத்தை எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியாது, ஒரே டைமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லிடுறாங்க, ஒரு சில விஷயங்களை இந்த டிபிஎஸ்பி கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து அந்தந்த சூழலுக்கு வந்து சரியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஸோ இது வந்து அந்த டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா பார்ட் 4 கேட்டகரியில் வரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல் வரும். ஸோ இது வந்து என்னன்றதை நம்ம அந்த டைமில் டிபிஎஸ்பி படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. என்னதான் நமக்கு உரிமைகள் இருந்தாலும் மக்களுக்குன்னு கடமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. அதில் ஃபஸ்ட்டு வந்து 10 பாயிண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து எப்போனா 1976. அடுத்து அது எப்போ 1976 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே இருக்கோம், 42nd அமெண்ட்மெண்ட்டு. அடுத்து வந்து 11th பாயிண்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2002. அது வந்து 86th அமெண்ட்மெண்ட்டு. சரியா? என்னன்னா வந்து எஜுகேஷன் வந்து கம்பல்சரி வந்து 6 to 14 years ஆஃப் ஏஜ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 11th பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பட் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஏதாவது வந்து இப்போ நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா உடனே வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிசபிள். அது வந்து நம்ம அந்த குற்றத்திற்கு இது வந்து நம்ம வந்து இது ஆக மாட்டோம். சரியா? தண்டனைக்குரிய மாதிரியே வந்து நம்ம இது ஆக முடியாது இந்த இதில் வந்து ஏதாவது நம்ம வயலேட் பண்ணோம் அப்படின்னா. சரி, அதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. இது வந்து எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னா பார்ட் 4A. அதே மாதிரி ஆர்டிகல் வந்து 51A, பார்ட் 4A 51A. இதை நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செக்குலர்னால் என்னென்னா நம்ம நாட்டுக்கு வந்து இந்த தனிப்பட்ட ஒரு ரிலீஜன் இருக்குங்கிறது கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா, இப்போ பேர் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இதே இல்லை,
நம்ம வந்து ரிலீஜன் இதுதான் இந்தியாஸை இந்த ரிலீஜன் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம எல்லா ரிலீஜனுக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதுதான் செக்யூலர் ஸ்டேட்டு. A state has no religion of its own. சரியா? இதே வந்து ஏத்திஸ்டிக் ஸ்டேட்னா எகெயின்ஸ்ட் தி ரிலீஜன். அதே மாதிரி தியோக்ரட்டிக் ஸ்டேட்னா அந்த ஸ்டேட் வந்து அந்த கண்ட்ரி வந்து ஏதோ ஒரு ரிலீஜனை வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்களோட கண்ட்ரியோட ரிலீஜன் சொல்லி. அது வந்து இப்போ நேபாள் பார்த்தோன்னா ஹிந்து வந்து அவங்க வந்து இதாக எடுத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான் பார்த்தோன்னா முஸ்லீம் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, முஸ்லீம் ரிலீஜன் வந்து அவங்களோட இதாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து தியோக்ரட்டுன்னு சொல்லலாம், தியோக்ரட்டிக் கண்ட்ரி. நம்மளது வந்து செக்யூலர் ஸ்டேட்டு. நமக்கு வந்து ரிலீஜன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது எதுவும் கிடையாது. அடுத்து யூனிவர்சல் அரல் ஃப்ரான்ச்சைஸு. இது என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறது, ஓட்டு உரிமை, வாக்களிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குறது. அது வந்து முன்னாடி என்ன இருந்ததுன்னா 21 இயர்ஸ் தான் இருந்தது. அது வந்து 18 வந்து எப்போ மாறுது அப்படின்னா 1989 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ கவர்மெண்ட் யார் இருந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டு. ஸோ ஏஜ் வந்து இப்போ வந்து 18 தான் இருக்குது. இப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை, அது 18 தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பின்னாடி வந்து இந்த எலெக்ஷன் இது ரிலேட்டடாக பார்க்கலாம். மெயினாக என்னென்னா இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் கூட சேர்மன்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்க இந்த இதில் தான். ஏன்னா ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சேர்பர்சன் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 சேர்பர்சன் சொல்லி 3 மெம்பர் பாடியாக மாறும். அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. இப்போ யூஎஸ்லலாம் டியூவல் சிட்டிசன்ஷிப், அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். நமக்குலாம் அப்படி கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸு, இண்டிபெண்டன்ட் பாடிஸ்க்கு உதாரணம் தான் எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட்டோட பகுதியாக இருந்தால் என்ன ஆகும், அவங்க வந்து அதை வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் வந்து இதாக இருக்காது. அதனால் வந்து இப்போ அது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நிறையா பாடிஸ் இருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் தான். அடுத்து வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸு. இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னா என்னங்கிறதே நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். பட் ஆர்டிகல் 352 வந்து என்னென்னா இது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 356 வந்து என்னென்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது என்னன்றதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து நம்மளோடது என்னென்னா த்ரீ டயர் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது, சென்ட்ரு, ஸ்டேட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டு. ஸோ நம்மளோடது வந்து 3 டயர் பாடி. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோர்ஸஸ். நம்ம இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது பார்த்தோன்னா அதில் வந்து 60 கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம். வேரியஸ் 60 கண்ட்ரிஸ் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தோன்னா 1935 ஆக்ட்லேருந்தே நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஃபெடரல் ஸ்கீமு, அப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷனு, ஜுடிஷரி, ஓகேவா, அது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இருக்குது இல்லையா, இதெல்லாமே பார்த்தோன்னா அங்கே வந்துடுது 1935 ஆக்ட். யூகேலேருந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, பைகேம்பலிசமு. சரியா? இதெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் யூஎஸ்ஏலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் வந்து இம்பீச்மெண்ட்டு, பிரசிடென்ட்டெல்லாம் இம்பீச் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். சரியா? அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு. இப்போ யூகேலலாம் அந்த வைஸ் பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான், அப்புறம் குயின் தான். நம்ம இந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்கான இந்த வைஸ் பிரசிடென்ட்லாம் பார்த்தோன்னா யூஎஸில் இருக்காங்க. சரியா? இப்போ கூட ஒரு இந்தியன் ஆரிஜின் வந்து கமலா ஹாரிஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து இதில் அவங்க பார்லிமெண்ட்டில் இருந்தவங்க, காங்கிரஸ்ன்னு சொல்லி அவங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின், தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. சரியா? கமலா ஹாரிஸ். ஸோ இப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இது. அப்புறம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, இதெல்லாம் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து ஐரிஷு, முக்கியமானது இது ரொம்ப கேட்பாங்க, டிபிஎஸ்பி. அதே மாதிரி ராஜ்யசபாவோட நாமினேட்டட் மெம்பர்ஸ் கான்செப்ட். அதை இப்போ நம்மக்கிட்ட எத்தனை நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 12 இருக்காங்க. அடுத்து வந்து எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், இது வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து கனடாவிலேருந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வித் ஸ்ட்ராங் சென்டர். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் இல்லையா, ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் யூனிட்ரி பயாஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட் படித்தோம் இல்லையா, அதே தான் ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் சென்டர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றாங்க. அது வந்து கனடா அப்படி தான் இருக்குது, அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்னர் வந்து அப்பாயிண்டட் பை த சென்டர்.
சென்டர் தான் அப்பாயின்ட் பண்ணி இப்போ யார் அப்பாயின்ட் பண்ணுறா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆமா அப்புறம் அது வந்து கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. அடுத்து வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஜாயின்ட் சிட்டிங்னா என்னென்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு பில் வந்து பாஸ் ஆகலை, ஒரு பில் வந்து இப்போ லோக்சபாவில் ரைஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து ராஜ்யசபாவுக்கு போகுது, ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைன்னு வச்சுக்கோ. சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்ளைம் பண்ணி ஜாயின்ட் சிட்டிங்க்கு வந்து உத்தரவிடுவார். அதை வந்து என்னென்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்து ஓட்டிங் பண்ணுவாங்க அந்த பில்லுக்கு. அது வந்து யார் நடத்துவா அப்படின்னா ஸ்பீக்கர் நடத்துவார். புரியுதா? ஸோ அடுத்து ஜெர்மனி. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. இது வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஜெர்மனியில் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். எமர்ஜென்சி பீரியட்லேயும் அப்போ என்னென்னா இப்போ எமர்ஜென்சி பீரியடில் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன இருக்குது ஆல்ரெடி நம்ம ரைட்ஸ் என்ன இருக்குது, நம்ம கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 32 மூலியமாகவும் ஆர்டிகல் 26 மூலியமாகவும் நம்ம வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது நம்ம டேரெக்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். அப்போது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இது புரியுதா? அதே மாதிரி இந்த ஜெர்மனியை வந்து வெய்மர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வெய்மருங்கிறது ஒரு சிட்டி, WEIMER. வெய்மருங்கிறது ஒரு சிட்டி ஜெர்மனியில். அது வந்து 1919 அவங்க வந்து அங்கே அப்போ தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்லாம் அவங்க வந்து அப்போ டைமில் எனாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜெர்மனி ஆர் வெய்மர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அவங்களோட இதை. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்து என்னது? ஆமாம் ஆமாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு. மேபி ஒரு சிலது இருக்கலாம், பட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை போல், அப்புறம் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸு. அதே ஃப்ரான்ஸ் வந்து ஐடியல்ஸ் அது வந்து ரிப்பப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப இது இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னே ஒன்று இருக்குது. இங்கேருந்து இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம இந்தியன்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து என்னன்னா படிக்க ஆரம்பித்தாங்க, வெளியெல்லாம் போய் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா அப்போல்லாம் அட்வொகேட்டாக தான் ஆவாங்க, லாயருக்கு தான் படிப்பாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இருந்தெல்லாம் அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்தியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்லாம் நிறையா லீடர்ஸ் வந்து அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. புரியுதா? ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு இதில் டாப்பிக்லாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு, பட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒன் ஆஃப் த மெயின் இது. சரியா? அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன அப்புறம் இது எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எப்படி என்ன பேசிஸில் இருக்கணும், எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்றதை அங்கே எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஆர்டிகல் 368 ப்ரொவிஷன் கொடுத்துருக்குல்ல. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 11th வந்து ஜாப்பனீஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இது வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா இப்போ? இப்போது நம்ம அந்த லாவில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அது என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து செயல்படணும். இப்போது யூஎஸ் பார்த்தோன்னா ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுல தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அதுதான் வந்து யூஎஸ் ஓடது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்னென்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ப்ளஸ் ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டு. புரியுதா? இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா இப்போ நான் உனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டேன், நீ எதுவும் வந்து நீ எதுவும் திங்க் பண்ணக்கூடாது, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ செயல்படுத்தணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதே வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா அதே மாதிரி தான், அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் அதை மட்டுமே வச்சுக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ வந்து நம்ம அந்த நிர்பயா கேங் ரேப் கேஸ் இருந்தது இல்லையா, இப்போது அந்த கேஸில் பார்த்தோன்னா ஒரு மைனர் பர்சன் இருந்தான், ஆனால் அவன் வந்து ஒரு 2 monthsலேயே வந்து பார்த்தோன்னா மேஜர் ஆகிருப்பான். இப்போது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க நம்ம இதில் அப்படின்னா, அவன் வந்து மைனராக தான் அவனை ட்ரீட் பண்ணாங்க. இப்போ 2 monthsல அவன் மேஜர் ஆகிருப்பான், பட் என்ன சேஞ்ச் ஆகுது? ஒன்றும் கிடையாது. 2 monthsல அவன் எதுவும் பண்ணியிருப்பானா? ஒன்றும் கிடையாது. ஆனால்
அவன் வந்து சப்ஜெக்ட் டு மைனர் தான். அப்போ அவனுக்கு அந்த இதுதான் ட்ரையல் தான் போச்சு. 3 இயர்ஸோ 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அது வந்து தெரியல எவ்வளோ டென்யூர்ட்டு, பட் ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் வந்து ஜுவனல்னால் வந்து சின்ன இந்த மைனர்ஸ் அந்த கணக்கு தான் வந்துடுவாங்க. ஸோ அவன் அந்த ட்ரையலில் தான் போகிறாங்க. மீதி எல்லாரும் பார்த்தோன்னா இந்த ஜென்ரல் ட்ரையலில் போயிருப்பாங்க. ஸோ அப்போது இந்தியா பார்த்தோன்னா அந்த பேசிஸில் இருக்குது. இப்போ இது ஆமாம் ஹேங் பண்ணாங்க கொடுத்தாங்க. ஜுவனல் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீ ஜுவனல் கேட்டகரியில் இருக்கும்போது அல்டிமேட் பனிஷ்மெண்ட்டு ஹேங்கிங் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் வந்து சப்ஜெக்ட்டும் அவன், அதனால தான் அவங்களுக்கு கம்மி டென்யூர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் சின்ன பையங்கிறது. புரியுதா? இல்லாட்டினா இப்போ மொத்தமாகவே ஒரே இதாக கொடுக்கலாமே, எதுக்கு பிரிக்கிறாங்க? ஜுவனல்னால் கம்மி சரியா, மைனர்ஸு. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏஜ் அதிகமாக இருக்காங்களே, அடல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஜென்ரல் ட்ரையல் போயிடுச்சு. அவனை மட்டும் தனியாக அந்த கேட்டகரியில் போட்டு அதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியிலே இவன் ஜுவனல் வந்துட்டான், இவன் இந்த குற்றத்தை செஞ்சுருக்கான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அவனுக்கும் இவங்கள மாதிரி ஈக்குவலாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் வந்து ஜுவனல் சின்ன பையன், அவன் மைனர். ஸோ அவங்க அப்படி பண்ணாங்க. இப்போ இதே யூஎஸ்ஆர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 months வந்து அவன் ஒன்றும் மாறி இருக்க போகிறது கிடையாது. அந்த அந்த இது பார்த்தோன்னா அந்த இன்சிடென்ட்டு ரொம்ப ரிக்ரெஸாக நடந்தது. விக்டிம் வந்து ரொம்ப அந்த இதில் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு, விக்டிம் இறந்துட்டாங்க. பட் அந்த இதுக்கு பார்த்தோன்னா அவன் வந்து 2 மாதத்தில் என்ன இருக்கான், திருந்திருப்பானா, ஏதோ மாறி இருப்பானா, அப்படியே தான் இருப்பான். அப்போ என்ன பண்ணியிருப்பான், அவனையுமே வந்து அடல்ட்ரியாக கன்சிடர் பண்ணி ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது வித் ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டு. என்னதான் அந்த லா படி கொடுத்துருந்தா கூட அந்த ஃபேர் இது வந்து கொடுக்கணுங்கிறது தான் இது. நியாயப்படி என்ன சொல்கிறது, ஆராய்ஞ்சு கொடுக்கணுங்கிறது அது. புரியுதா கண்டென்ட்டு? ஸோ இதான் வந்து இந்த சிஸ்டம். அடுத்து இப்போ நம்ம வந்து சிம்பிள்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போது நேஷ்னல் ஃப்ளாக் வந்து நமக்கு தெரியும் ஃப்ளாக் என்னன்ட்டு. ஸோ அது 3:2 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பண்ணணும் 3 அந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ சாஃப்ரானு, அப்புறம் ஒயிட் க்ரீனு, அப்புறம் சக்கரா வந்து நேவி ப்ளூவில் வந்துடும். சரியா? ஸோ அதில் வந்து எத்தனை 24 ஸ்போக்ஸ் இருக்குமா? ஸோ அதில் வந்து இப்போ என்னென்னா அதை எப்போ நம்ம எனாக்ட் பண்ணோம் அப்படின்னா 22 ஜூலை 1947 நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃப்ளாக் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து டிசைன் பண்ணது யாருன்னா பிங்களி வெங்கையா. ஸோ இவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து சாங் வந்து என்ன நேஷ்னல் சாங் அப்படின்னா வந்தே மாத்திரம். இது வந்து 24 ஜான்வரி 1950. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோ. இதே மாதிரி நேஷ்னல் ஆந்தம் பாரு 24 ஜான்வரி 1950. ஸோ இப்போ 2 நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் 24 ஜான்வரி 1950. இதில் எதுவும் குழப்பம் இல்லை. அதே மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் அதுவுமே நமக்கு டக்குன்னு டேட் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு 1947 நமக்கு ஆகஸ்ட் 15 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த ஃப்ளாக் அப்போ அதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணி நம்ம வந்து ஆகஸ்ட் 15 அப்போ நம்ம வந்து ஹாய்ஸ் பண்ணிட்டோம். புரியுதா? ஸோ அப்போ அந்த கணக்கு ஞாபகம் வச்சுக்கோ, குழப்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா 1950 வருமா அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளாக் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம எடுத்தாச்சு. இது வந்து 1950. இது வந்து நேஷ்னல் சாங் என்ன வந்தே மாத்திரம். வந்தே மாத்திரம் அது வந்து ஆத்தர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் வந்தே மாத்திரமுடைய ஆத்தர். அதை எழுதினவர் அவர் தான். அது வந்து எந்த நாவலில் இருந்து வருதுன்னா ஆனந்த் மத் அப்படின்ற நாவலில் சேர்ந்தது. அதில் வந்து அந்த நாவல் வந்து யாரை பற்றி பேசுனா சன்னியாசி ரிபல்ஸ்ன்னு பற்றி அவங்கள பற்றி பேசுகிறது. சன்னியாசி ரிபல்யன்ஸு அவங்கள பற்றி பேசின நாவல் தான் அந்த ஆனந்த் மத்ன்ற நாவல். அது வந்து எழுதுனது யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அது வந்து 1950 நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த பாட்டை வந்து 1896 கல்கட்டா செஷனில் தாகூர் வந்து பாடியிருப்பார். சரியா? ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த பாட்டை 1896 கல்கட்டா செஷனில் பாடியிருப்பார். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்து நேஷ்னல் ஆந்தம் பார்த்தோன்னா பெங்காலியில் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பார். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆத்தர். அதே போல் இதை வந்து எப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணாங்கன்னா 1911 கல்கட்டா செஷனில் தான் வந்து அதுவும் பாடியிருப்பாங்க. அந்த செஷனில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கிறதெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ அதில் வந்து அவர் வந்து 1911 கல்கட்டா செஷனில் அதை பாடியிருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம நேஷ்னல் ஆந்தமாக எப்போ அடாப்ட் பண்ணுறோம்னா 24 ஜான்வரி 1950. மொத்தம் 52 செகண்ட்ஸ் வரும். சரியா? ஆனால் அந்த பாட்டை எழுதுனது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டான்சாஸ் சேர்ந்தது. மொத்தம் வந்து 5 ஸ்டான்சாஸ் அவர் எழுதியிருப்பார்.
இப்போ எம்பளம் பார்த்தோன்னா அசோகா இது இருக்கு இல்லையா, அவங்க அந்த பில்லர் அசோகா பில்லரில் இருக்குல்ல, அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான் இது. சரியா, அசோகா பில்லர்லேருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு நிமிஷம். அதில் வந்து 26 ஜான்வரியில் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஸோ எப்போ ஆஃப்டர் இது இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டு 26 ஜான்வரி 1950. அதில் வந்து அந்த அந்த நம்ம இதே பார்த்துருவோம், கவர்மெண்ட்லலாம் சிம்பிள் பார்த்துருக்கு இல்லையா, 4 சிங்கம் இருக்கும் இல்லையா, பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கும், அது தெரியாது, முன்னாடி 3 இருக்க மாதிரி இருக்கும் விசிபிலிட்டியில். அதில் வந்து லெஃப்ட்டில் வந்து புல் இருக்கும், அந்த ஆர்டர் கீழே அந்த சிங்கத்துக்கு கீழே பார்த்தோன்னா புல்லு, ஹார்ஸு, எலஃபென்ட் ரைட்டில் இப்படி இருக்கும். அதில் புல்லு வந்து எதை குறிக்குதுன்னா ஹார்ட் ஒர்க்கு. சரியா, ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து. ஆமாம், ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ஸ் வந்து எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்து. சரியா, எனர்ஜி. அப்புறம் இது எலஃபென்ட் வந்து ஸ்ட்ரென்த்து. ஆமாம், ஜென்ரிக்காக சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான், ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஜென்ரிக்காக தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பிளட்ஜு. இந்த பிளட்ஜு வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இது பண்ணுறாருன்னா வெங்கட சுப்பராவ், இவர் தான் பிடமரி வெங்கட சுப்பராவ். இவர் வந்து தெலுங்கில் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பார். அப்புறம் அதை வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து அதை வந்து மாற்றிருப்பாங்க. எப்போனா 1962 1962 எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் 1963 வந்து அது வந்து எல்லா இடத்துக்கும் இதாக ஆரம்பிச்சிருக்கும், ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு அவர் தெலுங்கில் தான் அது எழுதியிருப்பார். என்ன இந்தியாஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து பிளட்ஜு. அடுத்து கேலண்டர். இப்போ இந்த கேலண்டர் பார்த்தோன்னா நம்ம சாகாயரா அப்படின்றோம், ஃபாலோ பண்ணுறது இது. இப்போ இந்த கேலண்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கேளு. இப்போது நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிறது என்ன, ஏடின்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி என்ன பிசி. பிசினா என்ன, பிஃபோர் கிரைஸ்ட்டு. ஏடினா ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லுவாங்க, பட் ஆனோ டோமினின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு அர்த்தம். அது ஆனோ டோமினி. சரியா, இப்போ பிசினா என்ன, பிஃபோர் கிரைஸ்ட்டு. ஏடினா ஆஃப்டர் டெத்து, அதாவது கிரைஸ்ட் இறந்ததுக்கப்புறம். அப்போது அவர் வாழ்ந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ் இருக்கும். அது வந்து கணக்கில் வராது. ஸோ இப்போ வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிஃபோர் கிரைஸ்ட், அவர் இறந்ததுக்கு அப்புறத்தில் இருந்தால் திரும்பி அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அவரோட அந்த 33 இயர்ஸே 0 ஆயிடுது. ஸோ பிஃபோர் 0 ஆஃப்டர் இது அப்படி வந்தது தான் இப்போ 2020. ஸோ இப்போ ஏடி இருக்கா. இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பிசிஇன்னு தான் சொல்கிறாங்க, பிசிஇ. அதே மாதிரி சிஇ, ஏடி வந்து சிஇ ஆயிடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் எரான்னு அர்த்தம். இது பிஃபோர் காமன் எரா. சரியா, இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் கேலண்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று என்னென்னா கிரிகோரியன், GREGORIAN, கிரிகோரியன். ஸோ இப்போ கிரிகோரியன் கேலண்டர்னா என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த கிரிகோரியன்றதே நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, போப் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர், போப்போடைய பேர் கிரிகோரியன் 13, கிரிகோரி 13 சொல்லுவாங்க. சரியா, 13 கிரிகோரி 13 அவர் நேமு. ஸோ அப்போ அந்த டைமில் அவர் வச்சு தான் வருது இது கிரிகோரியன் கேலண்டர்னு. இப்போது இது வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, சன்னை பேஸ் பண்ணி வருது. எர்த்து வந்து சன்னை வந்து சுற்றி வரதை 1 சோலார் இயராக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற இந்த இது. கரெக்டாக இப்போ நம்ம அப்படி தானே இருக்குது, இப்போ கேலண்டர் அப்படி தானே போயிட்டுருக்கு, 365 டேஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அதுதான் இது. ஓகேவா. ஸோ கிரிகோரியன் கேலண்டர் வந்து இப்போ கரண்ட் இந்த சோலாரை பேஸ் பண்ணி இருக்கிறது. இதே ஹிஜ்ரின்னு இருக்குது. ஹிஜ்ரிங்கிறது HIJRI. ஹிஜ்ரிங்கிறது முஸ்லீம்ஸுக்காக உள்ளது அது கேலண்டர். அவங்க வந்து எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய இது ஃபவுண்டர் யார், ப்ராஃபெட் முகமது தானே. இப்போது அவர் வந்து ஒரு நிமிஷம், இப்போது ஹிஜ்ரி பார்த்தோன்னா அவர் வந்து 622 இறந்துருவார்.
அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து வர்றது தான் வந்து அவங்களோட இப்போ இந்த 622 ஏடி இருக்கு இல்லையா நமக்கு, அதுதான் அவங்களுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஓகே. புரியுதா? ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை இப்போது நமக்கு வந்து இப்போ நமக்கு இருக்கு இல்லையா ஏடி பிசி ஏடி இருக்கா. ஆமாம். ஏடினா என்ன, இந்த ஜீரோலேருந்து முன்னாடி பிசினா எப்படி வரும், 1600னா 1600 to 500 வரும். ஆமாம். இங்கே 1500லேருந்து 600 இப்படி போகும். பிஃபோர் கிரைஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸில் வருவோம். ஓகே 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 புரியுது. இங்கே வந்து நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போவோம். இப்போ வந்து என்ன 2019னா அடுத்து 2020. ஓகே. நம்ம அங்கே பிஃபோர் கிரைஸ்ட் எப்படி இருக்கும், ரிவர்ஸில் வரும். 2019 இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் 2018. ஓகே. புரியுதா? இப்போது அப்படி நேம் என்ன சொன்னீங்க, ஜிகோரியா? கிரிகோரி. கிரிகோரியா. ஆமாம், கிரிகோரி 13. ஓகே. இவரை பேஸ் பண்ணது வந்து சோலார் சிஸ்டமா? ஆமாம், சோலார் பேஸ் பண்ணி கணக்கு வருது. ஓகே. ஹிகோரியா. கிரிகோரி ஜி ஜி. இது ஓகே. நெக்ஸ்ட் முஸ்லிம்ஸ் அது சொல்லுங்க. ஹிஜ்ரி ஹெச்ஐ ஜேஆர்ஐ. ஜேஆர்ஐ. ஹிஜ்ரி கேலண்டர். ஓகே. ஹிஜ்ரி கேலண்டர். ஆமாம். முஸ்லிம்ஸ் பேஸ் பண்ணி இவரோட ஃபவுண்டர் யார் சொன்னீங்க? ப்ராஃபெட் முகமது. ப்ராஃபிட்டா? ஆமாம், முஸ்லீம் வந்து ஃபவுண்டர் யார், ப்ராஃபெட் முகமது. ஓகே. இந்த கேலண்டர் வந்து அவர் இறந்ததுன்னு என்ன பண்ணிட்டாங்க, 622லேருந்து அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அதை வந்து அதுலேருந்து ஃபஸ்ட் இயராக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ என்ன 622ங்கிறது ஏடி. நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த கரண்ட் இதில் இயரில் பார்த்தோன்னா, ஹிஸ்டாரிக்கல் படி பார்த்தோன்னா 622 ஏடியில் அவங்க வந்து இந்த ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லி அதை வருஷமாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அப்போது இப்போ நமக்கு 2020 இருக்குது அப்படின்னா 20 அப்போ அவங்கள வந்து இப்போ எப்படின்னா 1400 இருப்பாங்க. ஓகே ஓகே. புரியுதா? ஏன்னா இங்கே 622 இது கழியணும் இல்லையா. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், 1400 தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா மூணை பேஸ் பண்ணி லூனார். ஓகே. நமக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தோம், கிரிகோரியன் வந்து சோலார் பேஸ் பண்ணது. ஆமாம். இது வந்து லூனார்னா மூன். ஓகே. ஒரு நியூ மூன்லேருந்து இன்னொரு நியூ மூன் எப்போ வருதோ அதுதான் வந்து அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. ஓகே. புரியுதா? ஓகே ஓகே. ஸோ ஒரு நியூ மூன்லேருந்து இன்னொரு நியூ மூன். ஓகே. இதான் வந்து ஹிஜ்ரி கேலண்டர். ஓகே. இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து சோலார். அவங்களுக்கு என்ன இயர் டைம் சொன்னீங்க? அவர் அந்த போப் வந்து இறந்தப்போ இருந்தா? இல்லை போப் இறந்தப்பெல்லாம் இல்லை. நம்ம அந்த அந்த கிரிகோரியன் கேலண்டர்ன்றது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கரண்ட் கான்டெக்ட் அதுதான். எல்லா இப்போ அக்ராஸ் வேர்ல்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கேலண்டர் அது. இப்போ நீ 2020 என்ன இருக்குது, இது இந்த இப்போ அந்த கேலண்டர் தானே. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம இப்போயே ப்ராஃபெட் முகமதே பார்த்தோம் இல்லையா. 622 ஏடின்றது என்ன, அது அந்த கிரிகோரியன் கேலண்டர் பேஸ் பண்ணது தான். அதில் உள்ள அந்த 622 ஏடி தான் அவங்க ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ ஹிஸ்டாரி இப்போ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, இப்போ 2020 இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த கிரிகோரியன் கேலண்டர் தான். புரியுதா? இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஆமாம் ஏடி. ஆமாம் ஆஃப்டர் எடுத்து அதான் இப்போ கிறிஸ்டியன் இவர் ஜீசஸ் இறந்துறாரு இல்லையா. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராஃபெட் முகமது என்ன பண்ணுவார், மெக்காவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருப்பார். அப்புறம் திரும்பி வந்து அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் வந்து இப்போ இஸ்லாம் ஃபவுண்டரே அவர் தான். சரியா? அதிலே வந்து 2 இருக்குது. முஸ்லீம்ஸ்லேயே 2 பேர் இருக்காங்க. சன்னி முஸ்லீம்ஸு, ஷியா சன்னின்னு சொல்லி 2 இருக்குது. ஷியா சன்னி. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா படிக்கலாம். இது டீட்டெயில்டாக இது என்னன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இதில் இருந்து தான் பார்த்தேன்னா உனக்கு வந்து இங்கே வருவாங்க. முன்னாடி வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து கஜனி படையெடுத்தார். அப்புறம் வந்து பின்னாடி வந்து இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, முகல்ஸு. இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா எங்கேருந்து வராங்கன்றதெல்லாம் இங்கேருந்து வர்றது தான். சரியா? மெக்கா மெதினா அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, டர்க்கிலாம் இருக்குல்ல, அங்கேருந்துலாம் பார்த்தோன்னா வந்து படையெடுத்து வந்தவங்க தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ரூலிங் பண்ண ஆரம்பிச்சது. அப்படிலாம் வந்து தான் ஒரு காலத்தில் அப்படியே வந்து முகல்ஸ் வந்து இது பண்ணி கம்ப்ளீட்டாக முஸ்லீம் ரூலர்ஸ் இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ முகமது கஜினி அப்புறம் வந்து இதெல்லாம் அதெல்லாம் மாடர்ன் இந்தியா மெடிவல் இந்தியாவில் படிக்கலாம். சரியா? இதெல்லாம் மெடிவல் கேட்டகரியில் வரும். இந்த இது வந்து மெடிவல் இந்தியாவில் தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஜென்ரிக்கு. இப்போ என்ன, கிரெகோரியன் பார்த்தாச்சு, ஹிஜ்ரி பார்த்தாச்சு என்னன்ட்டு. இப்போது 3வது என்னென்னா சாகாயரா. இப்போ சாகாயரானா என்ன, ஒரு நிமிஷம் இரு. ஒரு கால் வந்துருச்சு. ஸோ இப்போது
இப்போ இப்போ வந்து இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளோட இந்தியன் நேஷனல் கேலண்டர் வந்து சாகான்னு சொல்லியிருக்கோம், சாகா ஏரா. அப்போ அதுனா என்னன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போது சாகா கேலண்டருங்கிறது என்னென்னா இந்தியன் நேஷனல் கேலண்டர். இது வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. இப்போது இதோட வந்து இதோட இப்போ வந்து நம்ம ஜென்ரிக்காக அந்த நம்ம கிரிகோரியனில் பார்த்தது என்ன, ஜான்வரி 1 தான் வந்து ஃபஸ்ட்டு. இங்கே வந்து மார்ச் 22 தான் வந்து ஃபஸ்ட்டு. உனக்கு இங்கே மார்ச் 22 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், திரும்பி வந்து 21 வந்து முடிஞ்சிடும். ஆமாம் ஆமாம், இதுவும் அதே தான் 12 மந்த்ஸு. ஸோ மார்ச் 22 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஏன் இந்த மார்ச் 22 ஏன் 21 20 இல்லை பிப்ரவரி அப்படிலாம் எடுக்கல அப்படி? ஏன்னா ஏன் இந்த 22 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹார்வெஸ்டிங் டே. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி இல்லையா. ஸோ அப்போ வந்து அங்கே ஹார்வெஸ்டிங் வந்து மார்ச் 22 தான் வந்து நடக்கும். அதனால் அந்த டேட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங்காக எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு இது என்னென்னா, இது கொஞ்சம் நல்லா கேளு. இப்போது நம்ம வந்து லீப் இயர்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ என்ன, பிப்ரவரி 29 வருது இல்லையா. அப்போது பிப்ரவரி யூஸ்வலாக 28 இருக்கும், இப்போ 29 ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் லீப் இயர் வரும் இல்லையா. அப்போது அந்த லீப் இயர் வந்து எப்படி லீப் இயர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 21 வந்துடும். மார்ச் 21லேருந்து அந்த இயர் ஸ்டார்ட் ஆகும். இப்போது சும்மா கன்ஃபியூஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 28 29. இதை பொறுத்த வரைக்கும் மார்ச் 21 22. சரியா. இதுதான் வந்து இது லீப் இயராக இருந்தால் 21, நார்மல்னா 22. சரியா. இது நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம நிறையா கேலண்டரில் பார்த்துருக்கோம், டவுட் வந்துகிட்டே இருக்கும். நீ இதை படிச்சுட்டு திரும்பி உனக்கு டவுட் இருந்தால் கேளு. சரியா. இப்போ இதில் என்ன, நான் இன்னொன்று இப்போ நமக்கு வந்து இப்போ எப்படி ஹிஜ்ரியில் பார்த்தோம் இல்லையா 1400 இயர்ஸ்ன்னு, ஏன்னா 622 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே போல் இப்போ நீ இந்த சாகா கேலண்டரில் உனக்கு வந்து கரண்ட்டான இது வேணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டு மைனஸ் 78. 78 மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதுதான் இப்போ கரண்ட். இது 78 ஏடி அது. ஆமாம் 78 ஏடியில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அதை. அப்போ வந்து ரூலர் கனிஷ்கான்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து அந்த டைம் வந்து அந்த 78 ஏடி வந்து அவர் அந்த டைம் அது சாகா ஏரான்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம அந்த அது கனிஷ்கா வந்து சாத்தவாகனாஸை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. பட் நம்ம அது ஏன்ஷியன்ட் இந்தியாலாம் பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா. பட் ஆனால் அந்த 78ங்கிறது அந்த ஏடி தான். எப்படி இங்கே 622 ஏடியாக இருக்கு இல்லையா, அதே போல் தான் 78 ஏடி. அதனால தான் ஏடியை அந்த 78 மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கரண்ட்டான அந்த கேலண்டர் கிடச்சிருது இயர். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுதான் வந்து சாகா ஏரா. ஸோ இப்போ இதுதான் கேலண்டர் முடிஞ்சா. இது இப்போ நம்ம வந்து இப்போ என்னதான் இதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம இந்த டேல வந்து நம்ம பெருசாக இதை செலிப்ரேட் பண்ண மாட்டேங்குமோ? இல்லை, இப்போ இந்தியன் படி இந்தியன் நியூ இயர் என்னன்னா மார்ச் 22 தான் இந்தியன் நியூ இயர். பட் நம்ம வேர்ல்டு அக்ராஸ் எல்லாருமே என்னன்னா இது வந்து நம்ம கிரிகோரியன் கேலண்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு யூனிஃபார்ம் இதாக இருக்கணும் இல்லையா, என்ன பண்ணணும்னாலும் அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இது வந்து நம்ம இந்தியன் இது தான். சரியா. அடுத்து ட்ரீ பார்த்தோன்னா பேனியன் ட்ரீ. பேனியன்னா என்ன, ஆலமரம். அது வந்து இந்தியாவிலே பார்த்தோன்னா கல்கட்டாவில் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அங்கே தான் இருக்குது. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் அங்கே கொல்கட்டாவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த அவுரான்ற பிளேஸில் தான் இருக்குது. அங்கே இருக்க ஒரு ஆலமரம் தான் பார்த்தோன்னா இருக்கு, ரொம்ப லைஃப் லாங் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஏஜ் ஓல்டு. அப்படி ஆமாம், கரெக்ட், ஏஜ் ஓல்டு. சரியா. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அடையாறில் வந்து இருக்குது ஒன்று, அது ஒன்று. சரியா. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. சரியா. அடுத்து ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னா மேங்கோ. மேங்கோவில் என்ன ஒரு இதுனா அதில் வந்து விட்டமின் ஏ சி டி இருக்குது. அதே மாதிரி இந்த மேங்கோஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இமாம் பசந்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, கிங் ஆஃப் மேங்கோஸ்ன்னு வச்சுக்கேன். இமாம் பசந்துன்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து எப்போனா முகல்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கிங்ஸ்க்கு வந்து அப்போ அவங்களுக்கு இந்த இமாம் பசந்துங்கிற வெரைட்டி தான் அப்போ போகும் அவங்களுக்கு. முகல்ஸ் பீரியடில் அவங்க நிறையா இது பண்ணுவாங்க.
ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும். அது ரொம்ப மற்ற மேங்கோஸ் நார்மலாக இதோட இந்த இமாம் பசந்துங்கிற வெரைட்டி ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே. சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரூட், நேஷ்னல் ஃப்ரூட்னா மேங்கோ. ஓகே. அடுத்து நேஷ்னல் அனிமல் டைகர். ஓகே. இந்த டைகர் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே டைகர் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து லயன் தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் 1973 தான் வந்து நம்ம வந்து டைகராக மாற்றிக்கிட்டோம். ஓகே. சரி, அந்த டைகர்லேயும் குறிப்பாக பெங்காலில் இருக்க இந்த பேந்தேரா டைக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த இது அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா, நேஷ்னல் அனிமலாக. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் டைகர்னா அந்த டைகரை ப்ரிசர்வ் பண்ணணும் ப்ளஸ்க்காக அதுக்காக போட்டது. எப்போவுமே கணக்கெடுக்கிறது. ஸோ அதை வந்து கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணாமல், ஏன்னா நிறையா வந்து இது பண்ணுவாங்க, ஹண்டிங் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க பீரியடில். வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஹண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எலஃபண்ட்டாக இருக்கட்டும், நிறையா வைல்டு அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கின்னை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லீகல், எல்லாமே இல்லீகல் பண்ணுறது இதெல்லாம். சரியா, இதெல்லாம் வந்து இது கிடையாது. அதுக்குன்னே நிறைய ஆக்ட் இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறையா ஆக்ட்ஸ் இருக்குது. சரியா, அதில் எதெல்லாம் வந்து பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த கேட்டகரியில், அதெல்லாம் நிறையா இருக்குது. எந்த கேட்டகரியில் எந்த அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிலாம் இருக்குது. அதுபடி நீ வயலேட் பண்ணினா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரியா, ஸோ அப்படி போட்டு தான் இது. மொத்தம் வந்து இந்தியாவில் மொத்தம் 27 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆமாம், டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. சரியா, ஸோ மற்றபடி ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் இது இல்லை. மெயினாக அவ்வளோ தான், இது போதும். அடுத்து வந்து பேர்டு வந்து பீகாக். அடுத்து வந்து அக்வாட்டிக் அனிமல்னால் டால்ஃபின். இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, அக்வாட்டிக் அனிமல் எதுன்ட்டு. அடுத்து வந்து ரிவர் வந்து என்ன, கங்கா. அது எத்தனை கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். சரியா, அது வந்து இந்த ரைமே, அந்த பேர் வந்து இதாக இருக்குது பார்த்தியா, 2525ன்றது நல்ல ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, 2525. அடுத்து வந்து கரன்சி உதயகுமார், இந்த போட்டிருக்காரு பார்த்தியா. ஆமாம், அதாவது இது வந்து ஹிந்தி தேவனகிரியும் லாட்டினில் இருக்கக்கூடிய ஆரையும் சேர்த்த மாதிரி இது. இப்போ அந்த ஆறில் ஒரு கோடு வருது இல்லையா, வெர்டிக்கலாக ஒரு கோடு, அதை மட்டும் எடுத்துட்டாங்க. புரியுதா? வெர்டிக்கலாக இருக்க கோடை எடுத்துட்டு அந்த தேவனகிரியும் வித் காம்பினேஷன் ஆஃப் போத் தேவனகிரி அண்ட் இது லாட்டின் ஆறு. சரியா, இது வந்து உதயகுமார் வந்து எப்போனா 2010. அதே போல் நம்ம கரன்சி என்ன, இந்தியன் ருப்பின்னு தானே சொல்கிறோம். இது வந்து ருப்பையா அப்படின்னு சொல்லி சேஷாசூர்னு சொல்லி முகல்ஸ் டைமில், அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா சேஷாசூர்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரூல் பண்ணியிருப்பார் நடுவில். ஸோ அது வந்து நம்ம மிடிவல் இந்தியாவில் பார்க்கலாம் எந்த டைமில் அவர் வராருன்ட்டு. அது ரொம்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியடு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இறந்துடுவார் ஒரு இதில், ஒரு அப்போ டெக்னாலஜி. ஆமாம், ஹுமாயூனுக்கு அடுத்து வருவார். ஆனால் இவர் இறந்தது எப்படின்னா அந்த வெடி வெடித்து இறந்துடுவார். அதை ஒரு இடத்துக்கு வாருக்காக சண்டை நடந்துகிட்ருக்கோம், அந்த சண்டையில் வந்து வெடியை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் இருப்பார், வெடிச்சிடும் அது. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இறந்துருவார். பட் அவர் ரொம்ப வந்து நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், நீ வாருக்கே போனால் கூட அக்ரிகல்ச்சரை நீ வந்து ஒரு எதிரி நாட்டை அடித்தா கூட அவனோட விவசாயத்தை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவர் அவர். அக்ரிகல்ச்சரை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுறவர் அவர். சேஷாசூர் எல்லாம் வந்து நம்ம மிடில் இந்தியா படிக்கும்போது பார்க்கலாம். பட் அந்த ருப்பையான்றது அப்போ அவர் யூஸ் பண்ண கரன்சி பேரே ருப்பையா தான். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ருப்பி, இந்தியன் ருப்பி. சிம்பிளை வந்து இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சி டிசைன் பண்ணி கொடுத்தது யாருன்னா வந்து உதயகுமார், 2010. ஃப்ளவர் என்ன, லோட்டஸ். புரியுதா? ஸோ இவ்வளோ தான். அதே போல் இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டே இருப்பாங்க. நிறையா பேர் பார்த்தோன்னா இன்னும் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் அதான் 2 இருக்குது, 2 மித்து இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்டு, இன்னொன்று நேஷ்னல் லாங்குவேஜ். சரியா, இது வந்து ஸ்போர்ட் வந்து ஹாக்கின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2012 ஆகஸ்ட்டில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சா. இப்போ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வந்து இதுதான் நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லி நார்த்தில் சொல்லுவாங்க. சவுத்தில் யாரும் பேசுகிறதுக்கு சொல்ல மாட்டாங்க, பட் நார்த்தில் சொல்லுவாங்க. சரியா, ஹிந்தி இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். பட் அப்படி நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று கான்ஸ்டியூஷனில் கொடுக்கவே இல்லை. ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா 22. அதுதான், அது வந்து கான்ஸ்டியூஷனில் 22 லாங்குவேஜஸை ரெகக்னைஸ் பண்ணுது. அதில் பட் ஆனால் வந்து ஹிந்தி வந்து இட்ஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ். அதாவது இந்தியாவுக்கு ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு, நிறைய வாஸ்ட் டைவர்சிட்டி. அப்படி பார்த்தோன்னா நம்ம தமிழ் பார்த்தோன்னா
இன்னும் வந்து பல ஆயிரம் வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லாங்குவேஜ். ஸோ அப்படிலாம் கொண்டு போக முடியும். அப்போ டிபேட்டில் தான் வரும். அதனால் வந்து ஒரு இப்படின்றது ஒன்று கிடையாது. ஏன்னா இப்போது ஒன்று வந்து இப்போ நேஷ்னல்னு லாங்குவேஜ்னு ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது மீதிலாம் சபார்டினேட்டாக வருது. புரியுதா? அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். சரி, அப்புறம் வந்து மேட்டர் ஆஃப் டைம் தான். காலப்போக்கில் அப்படியே அது அழிகிறதும் பார்த்தோன்னா அப்படி தான். ஸோ டியூ ரெகக்னிஷன், ஈக்குவல் ரெகக்னிஷன் கொடுக்கும்பொழுது தான் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். புரியுதா? ஸோ இது வந்து 2 இதுதான். அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து என்ன லாங்குவேஜ் வந்து தமிழ். அடுத்து என்ன ட்ரீ வந்து பாம் ட்ரீ, ஃப்ரூட் வந்து ஜாக் ஃப்ரூட்டு, ஃப்ளவர் வந்து லில்லி. இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து என்ன க்ளாரியாஸா சூப்பர்பான்னு சொல்லுவாங்க. சரியா? லில்லிக்கு வந்து ஃப்ளவர் வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து க்ளாரியாஸா சூப்பர்பா. அடுத்த அனிமல் வந்து நில்கிரித்தார். அப்புறம் எமரால்டோ பேர்டு. ஸ்போர்ட் வந்து கபடி. டான்ஸ் வந்து பரதநாட்டியம். அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள் கோபுரம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சிம்பிள், ஸ்டேட் சிம்பிள், எம்பலம். எப்படி அங்கே வந்து நம்ம அந்த லைன் வச்சு நம்ம இது பண்ணுறோம், அதே போல் இப்போ நீ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எதை வேணாலும் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், அதிலே உனக்கு பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். எம்பலம் வந்து நம்மளோட ஸ்டேட் எம்பலம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் தான். டெம்பிள் கோபுரம் இருக்கு இல்லையா, அது. புரியுதா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து இப்போ இது முடிச்சாச்சு. இது பாரு திரும்பி. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். கேலண்டர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை சொல்ல, நேஷனல் லாங்குவேஜ் தான் கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். ஆமாம் ஆமாம், அஃபிஷியல் இப்போ நீ பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா ஹிந்தி. அதனால் நம்ம இப்போ ஹிந்தி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம். இங்கிலீஷ் இல்லை, ஹிந்தி ஸ்பீக்கிங் வந்து ஹிந்திலே அப்ரோச் பண்ணிப்பாங்க அவங்க. பட் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசிக்கிறது. இது வந்து அஃபிஷியல் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. பார்லிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இதே வந்து அதர் லாங்குவேஜஸ்னால் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க, இப்போ அதர் ஸ்டேட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்காக இருக்குது, இங்கிலீஷும் அவங்க வரலன்னு வச்சுக்கோ, அவங்களோட மதர் டங்லேயே பேசலாம், எல்லாருக்குமே ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். சரியா? வேறு என்ன? சரி, ஓகே. ஸோ இதான் இது. இந்த கேலண்டர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பாரு, நம்ம நாளைக்கு வந்து அடுத்து பிரியம்பிள் அந்த டவுட் இருந்தால் சொல்லு, அப்புறம் பிரியம்பிள் பார்க்கலாம் நாளைக்கு. ஓகேயா? ஓகே.